எனக்கு ஒரு ப்ரீபெய்ட் ஐடி சேல் பண்ணுங்க ப்ரோ. சேல்ஸு ப்ரீபெய்டியே என்ன மடிக்குள்ளேயே வச்சுருக்கேன் பைக்குள்ளே சும்மா போட்டுக்கிட்டு. யாரும் கோவப்பட வேணாம். இந்த பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ரீபெய்டு இந்த பப்ஜி வந்து நான் வந்து இன்னும் விளாட ஆரம்பிக்கல. சப்போஸ் நான் உங்களுக்காக நிறைய பேர் விளாடுங்கன்னு சொன்னீங்க, நான் விளாட ஆரம்பிக்கிறேன். இப்போ இது எதுக்கு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ப்ரீபெய்ட் இப்போ ஐடி சேல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன் போட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்கிட்ட கேட்குறீங்க. நிறைய பேர் இன்ஸ்டாவில் வந்து நம்ம கமெண்ட்ல சொல்கிறேன் பாருங்கள், கமெண்ட்லையும் கேட்குறீங்க, நம்ம வந்து ரெக்வெஸ்ட் லிஸ்ட்டில் இருக்குது மெசேஜில் அதுலையும் கேட்குறீங்க எனக்கு சேல் பண்ணுங்க எனக்கு சேல் பண்ணுங்கன்னு. நான் உண்மையை சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதான் நம்மளோட ஒரிஜினல் ஐடி. அதாவது ப்ளூ டிக் இருக்கும். ஃபேக் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ராஜ் மெயின்டேஷன் அடித்தாலே இந்த இருக்கும். இந்த 228க்கே இருக்கு பாருங்க. இந்த ப்ரொஃபைல் வச்சு இன்ஸ்டாவில் இருந்தால் இது வந்து ஒரு ஃபேக் ஐடி. சரிங்களா? பார்த்தீங்களா? ப்ரைட்டு ப்ரொமோஷன் என்னமோ இருக்குது அவைலபிள்னு. அதனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஃபேக் ஐடி. அவங்க வந்து ப்ரொமோஷன் போட்டால் அதில் வந்து நம்ம பொறுப்பாக முடியாது. ஏன்னா நிறைய பேர் இப்படி இருக்காங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு 2 ஐடி இப்படி தான் இருந்துச்சு. என் கூட ப்ரீபெய்ட் விளாடணுமா அப்படின்னா எங்கள் 200 அப்படின்னு. அதை நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ இந்த ஐடி பேட் இது வந்து ஒரு புது ஐடி வந்திருக்கு. நான் வந்து ஃபேக் ஐடின்னு சொல்லலை, என்னோட ஃபேன்ஸ் ஐடியா கூட இருக்கலாம். நான் வந்து என் ஐடியெல்லாம் என் வீடியோலாம் யூஸ் பண்ணாங்க நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி ப்ரொமோஷன் போட்டுறாங்கல்ல, அதனால் நீங்கள் பார்க்குறவங்க சேஃபாக இருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதனால் ஃப்ரீ ஃபயர் ஐடி இந்த காசுலாம் கட்டணும்னு சொன்னால் நம்பிடாதீங்க. சரிங்களா?